ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ விஜய் சார் வந்து ஆட்சி அமைச்சதை பற்றியான வீடியோ. ஸோ அதில் நான் மினிஸ்டர்ஸ் பேர்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனதுனால அதில் பேசலை, மற்ற விஷயங்கள் பேசினதுனால. ஸோ இப்போ அவங்க மினிஸ்டர்ஸ் பேர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மினிஸ்டர்ஸ் வந்து இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிஸ்டர்ஸாக இவங்க பதவி ஏற்றுட்டாங்க. எம்எல்ஏவாக இன்னும் யாரும் பதவி ஏற்றுக்கல. அது ஆப்போசிட் கட்சிகள் உட்பட எல்லாருமே வந்து எம்எல்ஏவாக மண்டே தான் பதவி ஏற்றுக்க போகிறாங்க. அப்படி எம்எல்ஏவாக உள்ளே போகிறதுல இருக்கிற நிறைய எவ்வளோ பெண்கள் வந்து எம்எல்ஏவாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதில் முக்கியமாக டிவிகேலேருந்து எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து விமன் எம்எல்ஏஸாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அந்த நேம் லிஸ்ட்டை பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து சீஃப் மினிஸ்டர் கூட சேர்ந்து வந்து பதவி ஏற்றுக்கிட்டவங்க 9 பேரில் வந்து புசியானந்த் அவர்கள், ஆதவ அர்ஜுனா அவர்கள், அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டையன் சார் அவர்கள், டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள், பி. வெங்கட்ரமணன் அவர்கள், கேஜி அருண்ராஜ் அவர்கள், ஆர். நிர்மல்குமார் அவர்கள், அதுக்கப்புறம் ராஜ்மோகன் அவர்கள். இவங்க 9 பேரும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க மினிஸ்டர்ஸாக. ஸோ இதில் வந்து எம்எல்ஏஸ் அப்படின்னு சொல்லும்போது கீர்த்தனா இதில் முக்கியமாக நான் மறந்துட்டேன். ஸோ ஒரு விமன் மினிஸ்டரும் வந்து நேற்று பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்க தான் லாஸ்ட்டாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா கீர்த்தனா அவங்க வந்து ஒரு யங்கஸ்ட் எம்எல்ஏ இன் டிவிகே பார்ட்டி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதை அவங்க பெருமையாகவும் நிறைய இடத்துல வந்து அங்கங்கே மீம்ஸும் யூடியூப்ஸ்லையும் ஷார்ட்ஸ் பார்க்க முடியுது. ஸோ அவங்க ஒரு இது நினைக்கிறேன், ப்ரொஃபஸர்னு நினைக்கிறேன், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் சம்திங் இதுலேயும் நான் பார்த்தேன். ஸோ அவங்க வந்து அவங்களோட பார்ட்டியில் இருக்க யங்கஸ்ட்டு எம்எல்ஏ. ஸோ அவங்களும் நேற்றே வந்து மினிஸ்டராக பதவி ஏற்றுட்டாங்க. ஸோ எம்எல்ஏஸாக எவ்வளோ பேர்? 13 பேர் டோட்டலாக வந்துட்டு டிவிகேலேருந்து எம்எல்ஏஸாக வந்து பதவி ஏற்றுக்க போகிறாங்க. அதாவது விமன் எம்எல்ஏவாக பதவி ஏற்றுக்க போகிறாங்க. 23 வந்து டோட்டலாக போக போகிறாங்க அசம்பிளிக்கு. ஓகேங்களா? 23 விமன் எம்எல்ஏஸ் வந்து டோட்டலாக அசம்பிளிக்கு போக போகிறாங்க. மற்ற கட்சியிலெல்லாம் வின் பண்ண விமன் எம்எல்ஏஸோடு சேர்த்து. அதில் ஸ்பெசிஃபிக்காக 13 வந்து டிவிகேலேருந்து போக போகிறாங்க. அந்த 13 யார் யாருங்கிறத பார்ப்போம். அந்த 13லேயும் ஒருத்தர் வந்து ப்ரெக்னென்ட் லேடி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தான் வந்து திருவிக்கா நகரில் வின் பண்ண எம்ஆர் பல்லவி அப்படிங்கிறவங்க வந்து அவங்க ப்ரெக்னென்ட் லேடி. அவங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்களது வந்து ஒரு யூனிக்கான விஷயமா வந்து பேசப்படுது. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தும் அவங்க பிரச்சாரம்லாம் பண்ணி செஞ்சு இன்றைக்கி வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான விஷயம். ஸோ அவங்க பெண் எம்எல்ஏ. அப்போ மற்ற 12 மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தா பல்லாவரம் எம்எல்ஏ ஜே காமாட்சி அவர்கள், தாஹிரா வந்து ராணிப்பேட்டை, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தாஹிரா அப்படின்றவங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்கள என்ன சொல்லணும்னா கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக வந்து விஜய் சாரை வந்து நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிங்க, பாலிடிக்ஸ்குள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தாஹிரா அவங்க வந்து விஜய் சார் கூட வச்சுருந்ததாகவும், ஸோ அது மூலிமா அவங்களோடது அவங்க ரொம்ப நாளாக வந்து பாலிடிக்ஸ்க்கு வாங்கன்னு விஜய் சாரை கூப்பிட்டதாகவும், ஸோ ரொம்ப நாளாகவே அந்த ஒரு பொலிட்டிக்கல் பாண்டிங் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து அதை பற்றி நிறைய பேசியோ இல்லை விஜய் சார் கூட அதை பற்றி கான்வர்சேஷன்ஸும் நிறைய க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓரளவு பொலிட்டிக்கல் நாலேஜ் நல்லாவே இருக்கிறவங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்க தாஹிரா ராணிப்பேட்டையை சேர்ந்தவங்க. ராணிப்பேட்டைன்னு சொல்லும்போது இந்த இடத்துல எங்கள் அம்மாவோட ஊர் வந்து வேலூர் தான். நான் என்னோடய வீடியோஸில் சொன்னவங்களுக்கு நான் பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு அம்மா கிடையாது, அப்பாவும் தம்பியும் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ எங்களோட அம்மா ஊர் வந்து வேலூர் தான். நாங்கள் ராணிப்பேட்டை தாண்டி தான் அங்கே போனோன்னு ராணிப்பேட்டை ஸ்டாப் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அவங்க பேர் தாஹிரா. சிந்து வந்து அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் டீச்சரு. அவங்க அப்புறம் தமிழ் செல்வி, அப்புறம் தமிழ் செல்வி அவங்களுமே டீச்சர், 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலிலையும் வந்து ஆல்ரெடி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க போல். அவங்க ஃபேமிலியில் அவங்க அதாவது அவங்க அப்பா, அம்மா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க சட்டசபையில். ஸோ அவங்களுக்குமே பொலிட்டிக்கல் நாலேஜ் ஓரளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். தமிழ் செல்வி அவங்க. ஆனால் அவங்க வந்து இங்கிலீஷ் டீச்சராக தான் இருந்திருக்காங்க. இப்போ டீச்சராக இருந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அப்புறம் எஸ் கமலி, இவங்க வந்து ஒரு ஃப்ரீ டியூஷன் சென்டரே வந்து விஜய் சார் பேரில் நடத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்க எஸ் கமலி. அப்புறம் வி சத்யபாமா திருப்பூர் நார்த்தில் பண்ணவங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு பீரியடில் ஏடிஎம்கேல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணியிருந்திருக்காங்க ஏடிஎம்கே வேண்டான ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடியோ சம்திங். அவங்க வி சத்யபாமா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குது. ஸோ கனிமொழி சந்தோஷ் ஆஸ்ட்ராலஜராக இவங்க ஆஸ்ட்ராலஜர். அப்புறம் சிவகாசி கீர்த்தனா, இதை தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அவங்க மினிஸ்டராகவே நேற்று பதவி ஏற்றுட்டாங்க. இப்போ எம்எல்ஏவும் பதவி ஏற்றுக்க போகிறாங்க. முதல் பெண் எம்எல்ஏன்னு சொல்லப்படுது அவங்க தொகுதியில். அப்புறம் கே ஜெகதீஸ்வரி ராஜபாளையம் சேர்ந்தவங்க. அப்புறம் சி விஜயலட்சுமி, அப்புறம் வந்து குழந்தை ராணின்னு சிவகங்கையை சேர்ந்தவங்க குழந்தை ராணி. அப்புறம் சத்யா எம் டீச்சர். இவங்க நம்ம நிறைய வந்து இதில் என்ன பார்க்க முடியுதுன்னா நிறைய படித்தவங்க கிராஜுவேட்ஸ் வந்து நம்மளால் டிவிகே மெம்பர்ஸில் பார்க்க முடியுது. இதில் நிறைய கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஐடி ஃபீல்டில் சேர்ந்தவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ் அதுதான் இவங்க இருக்காங்க.
ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா டிவிக்கு மெம்பர்ஸில் இருக்கவங்க இன்ஜினியர்ஸ் 22 மெம்பர். இது நான் இன்ஸ்டாலேருந்து எடுத்தேன் இந்த டீட்டெயிலு. இன்ஜினியர்ஸ் 22 இருக்காங்க, லாயர்ஸ் அதான் அட்வொகேட்ஸ் 18 இருக்காங்க, அதர் கிராஜுவேட்ஸ் வந்து 12 இருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேட்ஸ் வந்து 13 இருக்காங்க, பிஹெச்டி ஹோல்டர்ஸ் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஐஐடிஎன்ஸ் 5 பேர் இருக்காங்க, எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் ஒரு 8 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஓரளவுக்கு பாலிட்டிக்ஸ் வரணும்னா வந்துட்டு படிப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை, டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குமே ரொம்ப நாளாக உறுத்திட்டு இருந்தது. எல்லா ஃபீல்ட்லையுமே ஓரளவுக்கு படிச்சிருக்கவங்களா வேணும், படிக்க தெரிஞ்சவங்களா வேணும், இல்லை ஓரளவுக்கு டிகிரி முடிக்கலனாலுமே ஒரு 4 வார்த்தை படிக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா போஸ்டிங்லேயும் எல்லா ஃபீல்ட்லையுமே வைக்கும்போது பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ஜனங்களை வந்து இன்னும் அவேர்னஸ் ஆக்கிறதுக்கோ இல்லை ஜனங்களுக்கான விஷயங்களை மாற்றி யோசிக்கிறதுக்கான விஷயங்களும் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு சில விஷயங்களை பண்ணும்போது அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லதுமா அமையறதுக்கான நலத்திட்டங்களையும் போடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் படிப்பறிவு இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிற இடத்துல இவ்வளோ அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாச்சும் முடிச்சிருக்கணும், இல்லைனா வந்து ஓரளவுக்காவது வந்துட்டு ஒரு வந்து சொசைட்டி பற்றின நாலேஜ் இருக்கணும், இல்லை அவங்க ஏரியாவில் என்ன தேவைப்படுது அந்த ஏரியாக்கான விஷயங்கள் என்னென்னு அவங்கவுங்க தொகுதி பற்றின புரிதலாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான எக்ஸிக்யூஷன் நாலேஜ்னு சொல்லும்போது அதை வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ்னு சொல்லும்போது அந்த இடத்துல படிப்பறிவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் அத்தியாவசியமாக இருக்கணும்னு சொல்லும்போது பாலிடிக்ஸ்குள்ளே வர்றதுக்கு மட்டும் எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை, யார் வேணால் வந்துட்டு கத்தி எடுத்தவங்களாம் தண்டல்காரன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து யார் வேணால் வந்து நின்றுடலாம் அரசியலுக்குள்ளே, ஜஸ்ட்டு வந்து அந்த ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறதுக்கு 18 இயர்ஸ் ஆனால் போதும், அப்படி ஓட்டு போகிறதுக்கு 18 இயர்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு அடல்ட் ஏஜ் வந்து கேண்டிடேட் ஆகிடலாம், 40 இயர்ஸ்லேயும் ஆகலாம், ஏஜ் லிமிட்டும் கிடையாது, அதாவது 60 70க்கு அப்புறம் எவ்வளோ நாள் வேணால் சீனியர் பொசிஷனில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுமே எல்லா ஃபீல்டுமே ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னும் போது இங்கே குவாலிஃபிகேஷனும் தேவையில்ல, ஏஜ் லிமிட்டும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி இருந்த விஷயங்கள் எனக்கே ரொம்ப நாளாக உறுத்திட்டு இருந்தது. பட் ஆனால் இந்த வாட்டி டிவிகே மெம்பர்ஸ் எல்லாருமே கிராஜுவேட்ஸ், டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், ஐஐடிஎன்ஸ், அப்புறம் வந்து எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு அனுபவம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் தான், அந்த அனுபவத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணுன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம் தான். ஆனால் ஓரளவுக்கு வயசு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு மிடில் ஏஜில் இருக்க 50 இயர்ஸ், இப்போ வந்து விஜய் சார் பார்த்தீங்கன்னா 50+ தான், ஓகேங்களா, மிடில் ஏஜில் இருக்கவங்க. அப்புறம் வந்து அம்மா உள்ளே வரும்போதும் ஜெயலலிதா அம்மா உள்ளே வரும்போதும் கலைஞர் உள்ளே வரும்போது அவங்களுக்குலாம் 40-45+ இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு எங்கன்னு எனர்ஜெட்டிக்காக நம்மளால் வந்து விஜய் சாரை பார்க்க முடியுதுன்னு சொன்னாலுமே அவரோட கேண்டிடேட்ஸுமே அந்த ஒரு எங்கே எனர்ஜெட்டிக்காக எல்லாருமே 50 கீழே இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, 40 கீழே இருக்கவங்க. இப்போ பார்த்தீங்களா கீர்த்தனா, நான் சொன்ன மாதிரி கீர்த்தனா அவங்களுக்கு வந்து 29 இயர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து 40+க்குள்ளே இருக்காங்க, அப்புறம் 40க்கு கீழே இருக்கவங்க இருக்காங்க, 35+ல இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கான எனர்ஜி வேறு லெவலில் இருக்கும், இல்லை தாட்ஸ் வந்து புதுவிதமாக இருக்கும். அந்த தாட் ப்ராசஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரத்துக்கோ இல்லை அரசியலில் ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு ஐடியாலஜி கொடுக்கறதுக்கான விஷயங்களாக அமையும் அப்படின்னு சொல்லும்போது அனுபவமும் அறிவும் சேர்ந்தா அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு தரமான அரசியலாகவும் ஒரு விதமான மக்களுக்கான நல முன்னேற்ற திட்டங்களை வந்து மக்கள் நல திட்டங்களை வந்து இன்னும் கொஞ்சம் உற்று நோக்கிற கூர்நோக்கு பார்வையுடனும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் அனுபவம் வேணாம், சீனியர்ஸ் வந்து இருக்கிறதுல சீனியர்ஸ் வர வேணான்னு நான் சொல்லலை, அதே சமயத்தில் யங்ஸ்டர்ஸை வெல்கம் பண்ணுங்க அப்படிங்கிற இடத்துல முதல்வன் படத்தில் அர்ஜுன் சார் அந்த விஷயங்கள் தான், ஒரு சீனியர் இருக்கட்டும் ஒரு ஜூனியர் இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்கிற அந்த கவர்மெண்ட் அமைக்கும் போது அது படமாகவே இருந்தாலும் இது ரியாலிட்டியில் வந்து எவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டின்னு சொல்லும்போது இன்னைக்கு விஜய் சார் வந்து இந்த ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டாக அவர் வந்து முதல்வர் அமைச்சர் ஆயிருந்தாலுமே அவர் எடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அந்த புது மாற்றத்துக்கான ஆர்வமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. அப்படி தான் அவரோட கேண்டிடேட்ஸுமே இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 40 கீழே இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, 30s கீழே இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மற்ற எம்எல்ஏஸ்லாம் வந்து ஆப்போசிட் பார்ட்டிலேருந்தே வந்தாலுமே அவங்களுக்கான அனுபவம் கண்டிப்பாக நிறைய இருக்கும், ஏன்னா அவங்கள சீனியராக தான் இருக்காங்க அப்படின்னும் போது ஓரளவுக்கு எங்கன்னு எனர்ஜெட்டிக்காக இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து டிவிகேல இருக்காங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. அவங்களோட படிப்பறிவும் வந்து அப்புறம் இவங்களோட அனுபவ அறிவும் ரெண்டுமா சேர்ந்து ஒரு நல்லாட்சியை தமிழ்நாட்டில் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. அப்புறம் நானுமே ரீசெண்டாக வந்து டிவிக்கு மெம்பர் வந்து அவங்க வந்து எம்எல்ஏ வின் பண்ணாங்களா இல்லை வேறு போஸ்டிங்கில் இருக்காங்களான்றது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, உங்களுக்கு யாராவது பார்த்துதான் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தந்தி டிவியில் அஸ்விதா அப்படின்ற அவங்களோடது இன்டர்வியூ நான் பார்த்தேன், அவங்களுமே டிவிக்கு மெம்பர் தான், பட் ஆனால் அவங்க எம்எல்ஏவாக நின்னாங்களா, ஆனால் ஜெயிக்கலன்றது இதில் தெரியுது நின்று இருந்தாலுமே, இல்லை வேறு ஏதாவது போஸ்டிங்கில் இருக்காங்களா டிவிகேல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, எது செயலாளர் உறுப்பினர் அப்படி ஏதாச்சும் இருக்காங்களா அப்படின்னு. ஆனால் அவங்க டிவிகே மெம்பர் அப்படிங்கிறது மட்டும் தெரியும் அஸ்விதா. அவங்கள பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா அவங்க
ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னும்போது யூஎஸில் அது வந்து எவ்வளோ முக்கியமான யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கே படித்தவங்க, அவங்க போஸ்ட் கிராஜுவேட் அங்கே முடித்தாங்கன்னு நினைக்கிறேன். விமன் பாலிடிக்ஸ் பற்றி படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பீடி சுற்றுற குடும்பத்துலேருந்து, அதாவது பீடி தொழிலாளி குடும்பத்துலேருந்து வந்த ஒரு பொண்ணு. அவங்க வந்து அவங்க குடும்பத்தில் 3வது பொண்ணு. அவங்களுக்கு ஒரு அக்கா அண்ணன் இருக்காங்க, இவங்க 3வது அப்படின்னு அவங்க இன்டர்வியூஸ் நான் பார்த்தேன் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. அது இருக்குது, நான் வேணால் அந்த டிஸ்கிரிப்ஷன் அது லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு பீடி தொழிலாளி குடும்பத்திலேருந்து படித்து ஓரளவுக்கு கூட இங்கிலீஷ் பேச தெரியாத அந்த பேரண்ட்ஸ்க்கு நடுவில் இவங்க வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போய் அந்த போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வந்தது. அவங்க வந்து டெல்லிக்கு போய் அங்கேருந்து ஹார்வர்ட் போயிருக்காங்க. ஹார்வர்ட் போகிறதுக்கு கூட எப்படி போகிறது, விசா கிடைச்சாலுமே எப்படி செலவு பண்ணி போகிறது, அவ்வளோ தூரம் போகிறது, நம்மளால் அங்கே போய் சர்வை பண்ண முடியுமா, அங்கே இருக்கிற அந்த என்வரான்மெண்ட் கூட ஒத்து போக முடியுமா அப்படிங்கிறதுக்கு நடுவில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டிகிரியை முடிச்சுட்டு வந்து அவங்க வந்து விமன் பாலிடிக்ஸ்க்காகவும் இல்லை பாலிடிக்ஸில் ஒரு புதுவிதமான மாற்றம் வரணுன்ற மாதிரியும் சமூக சேவை செஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல டிவிகே மாதிரி ஒரு கட்சி வரும்போது அதில் வந்து நான் உறுப்பினராக சேர்றதுல ஹாப்பின்னு சொல்லி சேர்ந்துருக்காங்க. ஸோ மகளிர் தின அன்னைக்கு கூட வந்து விஜய் சார் வந்து அவங்களோட கட்சி உறுப்பினர்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்து இவங்களுக்கு வந்து வேலு நாச்சியார் புக்கு கிஃப்ட் கொடுத்ததாகவும், அப்புறம் வந்து அவங்களோட எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு வாட்ச் வந்து ப்ரெசென்ட் பண்ணி அவரே கட்டி விட்டுருக்காரு. எல்லா ஒரு விமன் கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து அவர் வந்து அந்த புக்கு கொடுத்து வாட்ச் கட்டி விட்டது அப்படிங்கிறது நம்மளால் ஷார்ட்ஸில் பார்க்க முடிஞ்சு. அவங்க பர்சனலாக பேட்டியும் கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டி ஒரு 1/2 hour பேட்டி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மகளிர் தினத்தில் நடந்த விஷயங்களை பற்றி அவங்க தனியாக ஷார்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன்னு சொல்லும்போது, ஸோ இந்த மாதிரி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க கிராஜுவேட்ஸ் இவங்கெல்லாம் வர்றது வந்து கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு புதுவிதமான மாற்றம் வரும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது எப்படி வரும்ன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதை தான் நேற்று விஜய் சார் வந்து பதவியேற்புலையுமே சொல்லியிருப்பார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. அவர் வந்து பதவியேற்றுக்கிறதுல சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே ஷார்ப்பான ஸ்ட்ராங்கான என்ன சொல்கிறது போல்டான ஸ்பீச்சாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். இதில் வந்து அவர் ஏடிஎம்கே டிஎம்கே அதுக்கப்புறம் அவரோட கட்சி சார்பாகவுமே ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினார். அதாவது ஃபஸ்ட்டு அவர் கட்சியில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லினா, பவர் சென்டர் வந்து இங்கே அங்கன்னு நிறைய இடத்துலலாம் இல்லை, ஒரே ஒரு பவர் சென்டர் தான், அது விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் வந்து அதாவது அவருக்கான விஷயங்களை வச்சு மற்றவங்க யாரும் விளையாடிடக்கூடாது. நான் விஜய் சார் ஃபேனு, நான் விஜய் அண்ணா ஃபேனு, நாங்கள் வந்து டிவிகே கட்சி அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இடத்துல அதை வந்து கண்ட்ரோலில் எடுத்த மாதிரி தெரிஞ்சது. அந்த வார்த்தை பவர் சென்டர் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான வார்த்தையை சொன்னார். பவர் சென்டர் ஒன்று தான், அது விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி அது ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் வந்துட்டு இது கண்டிப்பாக வந்து அந்த வெள்ளை பத்திரிக்கை வெளியிடுறேன் அப்படின்னு சொன்னது வந்து அது வந்து திமுகவோட ஸ்ட்ராட்டஜி தான். அவங்க ஆரம்பித்து வச்ச விளையாட்டு தான். இப்போ வந்து இவர் அதை கையில் எடுத்திருக்காரு. ஆக்சுவலி இது விளையாட்டுன்னு சொன்னாலும், இது கிரிட்டிசிசமாக விமர்சனம் பண்ணாலும், இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் நடக்கும் போதுமே மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயந்தான். இந்த ஐடியாலஜி கண்டிப்பாக வந்து கண்டினியூ ஆகணும். இதுக்கப்புறம் வர ஆட்சிகளும் சரி, இவங்க கண்டினியூ பண்ணாலும் சரி, யார் கண்டினியூ பண்ணாலுமே சரி, இது வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமாக இருக்குது. ஏன்னா மக்களுக்கு வந்து தெரியணும். ஒவ்வொரு வாட்டி ஒரு பிரச்சாரம் நடக்கும்போது, ஒரு எலெக்ஷன் வரும்போது இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் ஜனங்க கிட்ட பிரச்சாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து காசு இல்லை, இவ்வளோ தான் கவர்மெண்ட்டில் காசு இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறத விட, அந்த கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அங்கே இருக்குது, ஃபினான்ஷியலாக வந்து எவ்வளோ சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும், இல்லை இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இதை வச்சு தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணோம், இல்லைனா இன்னும் நாங்கள் எவ்வளோ கடன் வாங்கினா வந்து தமிழ்நாடு இன்னும் கடனுக்கு உள்ளாகும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு தான் அந்த ஒவ்வொரு மூவும் பண்ணும்போது அதை ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து அந்த வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டாக வந்து ஜனங்க கிட்ட வந்து அந்த ஓப்பனாக வந்து சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படிங்கிறத விடவும் ஒரு நெசசிட்டியான மூவ். இட்ஸ் மஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே இனிமேவே கண்டினியூ பண்ணாலுமே நல்லாயிருக்கும். ஸோ அவர் அதை சொல்லியிருந்தார். உள்ளே போய் பார்த்தா தான் எனக்கு தெரியணும். ஆல்ரெடி இருந்த கவர்மெண்ட் வந்து கஜானா காலி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உள்ளே என்ன இருக்குது, எல்லாம் இருக்கா இல்லையா, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நான் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நான் உள்ளே போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன். அதை வச்சுட்டு நான் கவர்மெண்ட் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் இவர் சொன்ன வாக்குறுதிகளில், அதாவது 2500 ரூபாவாக இருக்கட்டும், பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கட்டும், ஏன்னா பஸ்ஸு நானுமே சொல்லியிருந்தேன், அவர் போடுற முதல் கையெழுத்து வந்து பஸ்ஸு ஃப்ரீக்கான விஷயங்களாக இருக்கும்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இன்னொரு விஷயம் யோசிச்சா, ஆல்ரெடி போக்குவரத்து டிபார்ட்மெண்ட், அதாவது பஸ் டிபார்ட்மெண்டல் வந்து ரொம்ப வந்து பெனிஃபிஷியலாலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் இந்த ஃப்ரீ பஸ் அதெல்லாம் வந்தால் தமிழ்நாடு வந்து கவர்மெண்ட்டில் அது கொஞ்சம் செய்கிறது அவ்வளோ பாசிபிள் இல்லைன்னு தெரிஞ்சதுனால அவர் அதுக்கான சைனை அவர் ஃபஸ்ட்டு போடலை. அவர் போட்ட சைன் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கான விஷயங்கள்லாம் 2 மாதத்தில் 500 யூனிட் கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு
சொன்னது. அதுக்கப்புறம் ஸ்டாலின் சார் திட்டத்தில் இருந்தது 1000 யூனிட் யூஸ் பண்ணும்போது அங்கே 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லும்போது அது எதையும் டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் தான் அது இருக்குது. ஸோ அதை இதை டிஸ்டர்ப் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 500 யூனிட்டுக்கோ கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. அப்புறம் 501 to 1000க்கு போகிறவங்களுக்கு 100 யூனிட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக 500 to 100,000 யூஸ் பண்ணுறவங்க ஓரளவுக்கு ஹையர் மிடில் கிளாஸாக இருப்பாங்க, இல்லை ராயல் ஃபேமிலி தான் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு அது பாசிபிள் 100 யூனிட்ஸ். பட் ஆனால் அதுக்கு கீழே 500 யூனிட்ஸ்க்கு கீழே யூஸ் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் சர்வேல எடுத்து பார்த்ததில் அந்த ஜனங்க தான் மெஜாரிட்டி இருக்காங்கன்னும் போது இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான திட்டம் தான். அதுக்கு தான் அவர் சைன் பண்ணார். ஃபஸ்ட்டு அவர் சைன் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ட்ரக்ஸுக்கு எதிரான விஷயங்கள். ஸோ ட்ரக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் கண்ட்ரோலில் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், அட்லீஸ்ட் கண்ட்ரோல் பண்ணவோ ட்ரை பண்ணுவோம். ஸோ ட்ரக்ஸ் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறத கையில் எடுத்திருக்காரு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்க வரைக்கும் அந்த ஒரு போதைப்பொருள் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே நெகட்டிவாக போயிட்டுருக்கு. அதனால் அதை வந்து தடுக்கிறதுக்கான விஷயங்களை வந்து இந்த கவர்மெண்ட் இந்த படை வந்து மெயின்டைன் பண்ணும், ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. தேர்டாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விமன் சேஃப்டிக்கான விஷயங்களை கையில் எடுத்திருக்காரு. ஸோ சிங்கப்பெண் தடுப்பு சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஸோ விமன் அப்யூஸ் நடக்கிறத சிங்கப்பெண் சேர்ந்த ஒரு படையை அமைச்சு அவங்களுக்கான அந்த ஒரு சேஃப்டியை கொடுப்போம், விமன் சேஃப்டியை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இது 3 தான் அவர் சைன் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு சைன் பண்ணியிருக்காரு 3 சைனு. இது வந்து நேற்று பதவியேற்பு விழாலேயே வந்து அவர் பண்ணார். ஏன்னா ஃபஸ்ட்டு கவர்னர் வந்து பதவி வந்து இவருக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் அவர் கவர்னர் கிளம்பிட்டார். கவர்னர் கிளம்பினதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டரோட ஸ்பீச் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த 3 கையெழுத்து அவர் போட்டார். 3 கையெழுத்து போட்டது ஏன்னா இது வந்து கலைஞர் ஒரு வாட்டி பண்ணியிருக்காரு. ஸோ பதவி ஏற்றுக்கிட்ட உடனே வந்து ₹1 அரிசி தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதுக்கான கையெழுத்து அவர் போட்டார். அது கூட நடந்திருக்கு. பட் ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஸ்பீச் கொடுப்பாரா அப்படின்னா ஜென்ரலாக கொடுக்க மாட்டாங்களாம். இந்த வாட்டி தான் அதுவுமே நடந்திருக்கு. அப்படின்னும் போது இதெல்லாம் ஒரு மாற்றத்துக்கான விஷயமா இருந்தாலுமே நேற்று சீஃப் மினிஸ்டர் கொடுத்த ஸ்பீச்சில் ஒரு ஃபயர் இருந்தது. அது எப்பயும் போல் பிரச்சாரத்தன்மையோடு கொஞ்சம் கலந்து இருந்தாலும் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு நன்றி சொன்ன விதமாகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு அவர் நன்றி சொன்ன விதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பா நண்பிகளுக்கு நன்றி, உங்களால் தான் இது சாத்தியமாச்சின்னு சொன்னதாகட்டும், அது வந்து டிவியில் பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அவரோட பிரச்சாரத்தில் அவர் அப்படி தான் சொல்லியிருப்பார், உங்கள் வீட்டு அம்மா அப்பா பெரியப்பா சித்தப்பா அக்கா தங்கச்சி எல்லாரையும் எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கள், விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட சொல்லுங்கள், விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பார். ஸோ அது வந்து ஒரு பெரிய புரட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்குச்சு. இதில் எனக்கு இருக்க ஒரு சின்ன விமர்சனம் என்னென்னா இது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக கூட வச்சுக்கலாம். அவர் குழந்தைங்கள வச்சு அப்போ வந்து அந்த ஓட்லாம் பண்ணது வரைக்கும் ஓகே, அதுவுமே சைல்டு ஆக்டிவிஸ்ட்க்கு நடுவில் அதை பண்ணியிருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வந்தது. அப்போ அவர் அதை பண்ணார், இல்லை அது மூலியமாகவும் அவருக்கான ஓட்ஸ் வந்துச்சு அப்படின்னும் போது குழந்தைங்க நிறைய பேரண்ட்ஸ் அதை சொல்கிறதே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் விஜய்க்கு எதுக்கு ஓட்டு போட்டிங்க, விஜய் ஃபேனா, இல்லைனா வந்து அந்த கட்சி புது கட்சின்னு ஓட்டு போட்டிங்களா, எதனால் போட்டிங்க அப்படிலாம் கேட்கும்போது, இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க போட சொன்னாங்க, நம்ம போடுற ஒரு ஓட்டுனால என்ன மாறிட போகுது, குழந்தை சந்தோஷப்படுவாள்ல, குழந்தை கேட்குறான்ல அப்படிங்கிற மாதிரி போட்டோன்ற சொல்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஓட்டு, ஒரு விரல் மாற்றம், ஒரு விரல் புரட்சி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நல்ல மாற்றமாகவே இருந்தாலும் குழந்தைங்க சொன்னாங்கன்னு போட்டாங்க அப்படின்னும் போது குழந்தைங்களுக்கு புரிதல் இருக்குது இல்லைன்றது அடுத்ததாக வச்சுக்குவோம். அவங்களுக்கு எலெக்ஷன் பற்றிலாம் கண்டிப்பாக புரிதல் இல்லை, அவங்களுக்கு விஜய் என்ன வரணும்னு போட்டாங்க. ஆனால் ஓட்டு போட்டது என்னவோ பெரியவங்க தானே அப்படின்னு தான் என்னோட தாட். என்னதான் சின்னவங்க சொன்னாலும் பெரியவங்களுக்கும் அது சரின்னு பட்டதுனாலையோ, பெரியவங்களும் அதில் ஒத்து போனதுனாலையோ, இல்லை பெரியவங்களுக்கும் அந்த மாற்றம் தேவைப்பட்டதுனாலே தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட விஷயமும். ஆனால் அதோட ஸ்டாப் போயிட்டு இப்போ வந்து தேங்க்ஸ் சொன்னதோட கூட ஓகே, ஆனால் திருப்பி குழந்தைங்கள இந்த பாலிடிக்ஸ்குள்ளே இழுக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயமா இருக்குது. குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் இருக்கிறதுங்கிறது ஓகே பாலிடிக்ஸ் பற்றி. பட் ஆனால் அதே சமயத்தில் பாலிடிக்ஸ்குள்ளே இருக்கிற நெளிவு சுழிவை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் பக்குவம் இல்லாத இடத்துல திருப்பி ஒரு பப்ளிக் ஒரு கேம்பெயினில் குழந்தைங்களுக்கான விஷயங்களை இனிமேல் அவர் கொஞ்சம் மினிமலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஓகேங்களா, இது மாதிரி அதை அழகாக அவர் சொன்னார். என்னோட குட்டி நண்பா நண்பிகளுக்கு நன்றி சொன்னார், விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு சொன்னார், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு சொன்னார், எல்லாருக்குமே விஜய் அண்ணாவா விஜய் அக்கா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜய் அண்ணாவா உங்கள் வீட்டு புள்ளையா, விஜய் அங்கிளா விஜயா உங்கள் வீட்டு புள்ள அப்படின்னு சொன்ன விதத்தில் அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படி யாரும் நினச்சிருந்தா இப்போயே அதை எரேஸ் பண்ணிடுங்கன்னு சொன்ன விதம் அது அவர் கட்சி விஷயங்களுக்கான விஷயமாவே இருந்தது. ஸோ அவர் கட்சி பேரை வச்சுக்கிட்டோ இல்லை அவர் பேரை சொல்லிக்கிட்டோ எந்த தப்பும் தவறும் நடக்கக்கூடாது, அதில் நான் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னது நல்லா இருந்தது. சரி பார்க்கலாம், சொல்கிறது எல்லாம் ஓகே தான். பட் ஆனால் இது அந்தளவுக்கு அது ப்ராசஸிங்கில் வரும்போது, எக்ஸிக்யூஷனில் வரும்போது தான் அது எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனால் நேற்று அவர் கொடுத்த ஸ்பீச்சை யாரும் எதிர்பார்க்காத ஸ்பீச் தான். ஸ்பீச் கொடுப்பாரான்றது எதிர்பார்க்கல,
கொடுத்த ஸ்பீச்சுமே எதிர்பார்க்காத ஸ்பீச்சுன்னும் போது ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் அப்படின்னும் போது இட் கண்டினியூஸ் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. விசில் சத்தம் கேட்குதா அப்படின்னு கேட்டால் செம்மையாக கேட்குது, வேறு லெவலில் கேட்குது. பார்க்கலாம். இது வந்து இந்த விசில் சத்தம் ஆப்போசிட் பார்ட்டிக்கும் கேட்கும் இல்லையா? ஸோ அந்த சைட்லேருந்து ரியாக்ஷன் வரும் இல்லையா? அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அது நம்ம அசம்பிளியில் தான் பார்க்கணும் அதை. சரி, ஓகே. ஸோ அவரோட அந்த வார்த்தைகளோ அவரோடது அந்த கட்சி சின்னமான விசிலோ இல்லை விசில் சத்தம் கேட்குறதோ வந்து விஜய் ஃபேன்ஸ்க்கும் இந்த புதிய மாற்றத்துக்கு ரெடியாக இருக்கவங்களுக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஆப்போசிட் பார்ட்டிக்கு காதில் ரத்தம் வரும் தானே. ஸோ அதுக்கான ரியாக்ஷன் கண்டிப்பாக அசம்பிளியில் தெரியும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அது வந்து அவரோட ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கான விஷயங்கள். ஏன்னா ஆல்ரெடி இருந்த கவர்மெண்ட் வச்சுட்டு போயிருக்க கடன் வந்து 10 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லும்போது, இது மு.க. ஸ்டாலின் சார் உள்ளே வரும்போது அதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கேவையும் அவர் சுட்டி காட்டினது தான். அதுக்கப்புறம் அவர் இன்னும் கடன் வாங்கி எப்பயுமே அந்த கடன்ன்றது எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கடன் சுமை மொத்தமே என்னதான் இவங்க ஃப்ரீயாக இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொன்னாலுமே திருப்பி இன்னொரு கடன் வாங்கி தான் அதை கொடுக்க போகிறாங்க. அடுத்த கவர்மெண்ட் வந்து அதை சரி பண்ணுறேன்னு சொல்லி திருப்பி ஒரு விஷயத்தை பஸ் இது ஜாஸ்தி பண்ணுறதும், வேறு ஏதோ சிலிண்டர் இப்போ விஷயங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அதை திருப்பி அது மக்கள் மேலே தான் திணிப்பாங்கன்னும் போது அந்த கடன் இல்லா தமிழகம் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நலத்திட்டத்தில் ஒரு முக்கியமான நலத்திட்டமாக இருக்கணும். மொத்தத்துக்கும் குறைக்க முடியலனாலுமே ஓரளவுக்கு ஒரு கவர்மெண்ட்டாவது போன ஆட்சியில் இவ்வளோ கடன் இருந்தது, ஆனால் எங்கள் ஆட்சியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னாவது சொல்கிறத விட்டுட்டு எல்லாரும் வளர்த்து தான் விட்டுட்டு போகிறாங்கன்னும் போது அந்த இடத்துலையுமே அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் அப்படிங்கிற விஷயத்தையுமே இந்த கவர்மெண்ட் கையில் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது மக்கள் மேலே தான் திருப்பி வரி பணமாவோ இல்லை மற்ற விஷயங்களாவோ திணிக்கப்படும் அப்படின்னும் போது அது வந்து சரியாக இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வந்து எலெக்ஷனுக்கு கொடுத்த காசை கூட வந்து ஜனங்க வந்து டிஎம்கே கிட்டேயும் காசு வாங்கிட்டாங்க, ஏடிஎம்கே கிட்டேயும் காசு வாங்கிட்டாங்க. ஆனால் ஓட்டு போட்டது என்ன டிவி கேட்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்ன பதில்னா அது எங்களோட வரி பணம் தானே, நாங்கள் கொடுத்ததை அவங்க திருப்பி கொடுத்தாங்க, எப்போ அவங்க கொடுக்குறாங்களோ அப்போ தானே நாங்கள் வாங்கிக்க முடியும், கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டோம். ஆனால் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சது டிவி கேக்குன்னு நம்ம மக்களோட கருத்துக்களையும் பார்க்க முடியுது. அப்படின்னும் போது மக்கள் அவ்வளோ நூடுல்ஸ் செய்யிருக்காங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ மக்கள் மேலே திணிக்கக்கூடிய அந்த வரி சுமையோ அந்த ஒரு ஃபினான்ஷியல் பேர்டனையும் வந்து ஒவ்வொரு ஆட்சியிலையும் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது, ஸோ இந்த இலவசம் அப்படிங்கிறத விடவும் அவங்களுக்கான சுய உதவி திட்டங்களையோ அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸையோ இப்போ வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சாலுமே, நான் படிக்கிற காலத்துலேருந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சாலுமே கிடைக்குமான பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வைப்போம். அது கிடைக்கிறது எவ்வளோ பல வருஷங்கள் கழிச்சு கிடைக்கும். அதுக்குள்ளே அவங்க இன்னொரு ஜாபில் போய் ரிட்டையர் ஆகி அவங்க வந்து லைஃப்பில் அப்பாடான்னு உட்காந்துருக்க ஸ்டேஜில் 60-70 இயர்ஸில் தான் ஜாப் கிடைச்சது மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கணும் போது, ஸோ அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற விஷயத்தை தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் பண்ணாலும் படித்த கிராஜுவேட்ஸ் வந்து அவங்களுக்கான அந்த வேலைவாய்ப்புகளை வந்து கவர்மெண்ட் வந்து படித்தவங்க எவ்வளோ பேர் வந்து இன்னும் அவங்க படித்ததுக்கும் அவங்க செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாதிரி விஷயங்களையோ இல்லை தனியாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அந்த லோன் விஷயங்களையோ அந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான விஷயங்களை இன்க்ரீஸ் பண்ணால் அது தமிழ்நாட்டுக்கும் நல்லதாக இருக்கும், அவங்க வீட்டுக்கும் நல்லதாக இருக்கும், படித்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னும் போது அந்த மாதிரி நலத்திட்டங்களை கொண்டு வரது நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியனமாக இருக்குது. ஸோ பார்ப்போம் அவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு. ஸோ இப்போ வந்திருக்க இந்த புது தலைமையிலான இந்த ஆட்சியில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அனுபவம் ஆல்ரெடி இருக்கிறவங்க எம்எல்ஏஸாக இருக்கிறவங்க அனுபவம் மிக்கவங்க, இப்போ சேர்ந்துருக்கவங்க ஓரளவுக்கு படிப்பறிவு இருக்கவங்கன்னா அனுபவம் அறிவுமே சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கையுமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல அந்த வெள்ளை பத்திரிக்கை வெளியிடுறேன்னு சொன்னதில் அவர் டிஎம்கே சொல்லியிருந்தார். ஏடிஎம்கே வந்துட்டு அந்த முகத்தை மூடிட்டு போயிட்டு அந்த பிஜேபி பார்த்துட்டு அது சொன்னது ஏடிஎம்கே விமர்சனம் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பவர் சென்டர்னு அவர் தன்னோட கட்சியே வந்து ஒரு விதமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தன்னோட கட்சிக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், அவங்க அப்பா அம்மா வந்து அவர் வந்து நான் வந்து ஒரு தேவதூதன்லாம் கிடையாது, பிரச்சாரத்தில் யாரோ சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அதுக்கான பதிலை கொடுத்தாரு. இல்லை அவர் பொதுவாக சொன்னதாக கூட வச்சுக்கலாம். நான் ஒன்றும் தேவதூதன் இல்லை, நான் வந்து ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர் பையனாக வளர்ந்தவன் தான், எனக்கு வந்து வறுமையோட அர்த்தம் என்னன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னது வந்து அவங்க அப்போ வந்து எஸ்ஏசி சார் கிட்ட கேமரா போனதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா இந்த இடத்துல அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாமோ, அவர் இந்த இடத்துக்கு வந்து நின்னதுக்கான விஷயங்களாக அவங்களுக்கான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்கலாமோன்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. இது சில்லித்தனமாக கூட இருக்கலாம், அப்பா அம்மாவுக்கு போய் நன்றி சொல்லணுமா, அப்பா அம்மாவுக்கு புரியாதா அப்படின்றத கூட இருக்கலாம், இல்லை அவர் வீட்டில் அதை பண்ணியிருக்கலாம், வெளி உலகத்துக்கே அதை காட்டணும்னு நினச்சிருக்கலாம். பட் ஆனால் ஒரு பப்ளிக்காக அந்த இடத்துக்கு அவர் வந்து நிற்கும் போது அந்த விஷயங்களை இன்றைக்கான யங்ஸ்டர்ஸ் வந்து
ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு இடமா அது இருந்திருக்கும். அப்பா பிள்ளைக்கான அந்த ஏன்னா எஸ்எஸ்சி சாருக்கும், விஜய் சாருக்கும் நெறைய கான்ட்ரோவர்சிஸ் நம்மளால சோஷியல் மீடியால பார்க்க முடிஞ்சாலுமே, இன்னைக்கு தன்னோட புள்ள அந்த இடத்துக்கு வந்ததில பெருமைப்படுற முதல் ஆளா அவங்களோட பேரண்ட்ஸ் தான் இருப்பாங்கன்னு சொல்லும்போது, அந்த இடத்துல அவங்கள வந்து அவர் நின்னதே அவங்களுக்கான பெருமை தான். அத அவர் தனியா சொல்லணும்னு அவசியம் இல்ல. இருந்தாலுமே ஒரு நல்ல எக்ஸாம்பிளா அவர் வந்து அப்ப நேத்து மதர்ஸ் டேவா வேற இருந்ததுன்னும்போது, ஷோபா மேமே அங்கங்க ட்ரால் பண்ணி போடுறாங்க. ப்ரவுட் மாம் அப்படின்லாம் பண்ணி போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல அவருக்கான ஒரு கிராட்டிட்யூடா, அவருக்கான ஒரு விஷயங்கள ஒரு சின்ன விஷயமா அவரு அந்த இடத்துல சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, அவரு அத வீட்ல பண்ணியிருக்கலாம். இல்ல சொல்லணும்னு அவங்க பேரண்ட்ஸ் எதிர்பார்க்காம கூட இருக்கலாம். ஆனா, அவரு மாரி வளர்ந்து வர யங்ஸ்டர்ஸ்க்கோ, இல்ல அப்பா, அம்மாவோட இம்பார்ட்டன்ஸோ, இல்ல இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அதுக்கான வேல்யூவ புரிஞ்சு நடந்துக்கணுன்றதுக்கோ, இவரு ஒரு சின்ன விஷயமா அங்க அத வந்து பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் மீறி ஆ விஜய் சாரோட ஃபேமிலி அங்க ஃபேமிலின்னு நான் சொல்ற இடத்துல அவங்க ஒய்ஃப், அவங்க பசங்க அங்க வரல அப்படிங்கிறது ஒரு விமர்சனமா படுது. அகைன் நம்ம அதுக்குள்ள போக முடியாது. அவங்க பெர்சனலா இருக்கலாம். அதே மாரி த்ரிஷா மேம் அங்க வந்தது அப்படிங்கிறது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இது எல்லாமே அவங்க பெர்சனல். த்ரிஷா மேம்னு நம்ம சொல்லும்போது, நம்ம வெறும் எப்பயும் கான்ட்ரோவர்சியான விஷயத்த பேசணும்னு அவசியம் இல்ல. அவங்களும் ஒரு செலிபிரிட்டி. ஏன்னா நெறைய செலிபிரிட்டீஸ் அங்க வந்தாங்க. ஜெய் வந்தாங்க, நெறைய பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு செலிபிரிட்டியா கூட அவங்க வந்ததா இருக்கலாம். அப்புறம் வந்து த்ரிஷா மேம் போய் டைரக்ட்டா விஜய் சார விஷ் பண்ணாங்கன்றது மட்டும் ஒரு மாரி சோஷியல் மீடியால பேசப்பட்டது. சங்கீதா மேமும் விஷ் பண்ணியிருக்காங்க. ஆனா அது பெருசா வரல. அவங்க போய் பார்த்தது சொல்லப்படுது. ஆனா இந்த ஃபங்ஷனுக்கு அவங்க வரல அப்படின்னும்போது, ஓகே அது அவங்கக்குள்ள அவங்க இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. நம்ம அதுக்குள்ள போக முடியாது. இவரு சிஎம்மா பதவி ஏத்திருக்க பொறுப்புல தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத தான் தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஹோல் இந்தியாவுமே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கு. முக்கியமா எங்கேருந்து யார் பார்க்கணுமோ அங்க பார்லிமெண்ட்லேருந்து ரொம்பவே உற்று நோக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நேத்து ராகுல் காந்தி சாரும் வந்து இந்த பதவியேற்பு விழாக்கு வந்து ஒரு மரியாதை நிமித்தத்தோட வந்ததோ, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கோட வந்ததோ, ஒரு பிரதர்ஹுட்டோட வந்து அவர் நின்னு அது பண்ணது, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் செல்ஃபியுமே வந்து விஜய் சார் வந்து மக்களோடுமே சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த இதெல்லாம் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாலன்னு சொல்லும்போது, விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லக்கூடிய அவருக்கு சப்போர்ட் பண்ற ஒரு டீம் சோஷியல் மீடியால, இன்ஸ்டாலயும் எப்பயுமே ஆக்டிவாவே இருக்காங்க. இதுக்கு அவர் பே பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவர் குடுத்த படங்களோ, அவர் வந்து மக்களுக்கு நான் வந்து மக்களுக்காக நான் வரேன், என்னோட நன்றிய காட்டுறதுக்கு வரேன்னு சொன்ன அந்த வார்த்தைக்காக அவ்ளோ கோடி ஜனங்க வந்து இன்ஸ்டால எப்பயுமே ஆக்டிவா இந்த ஆட்சி என்ன பண்ணுது, எதிரா இன்னொரு ஆட்சி என்ன பண்ணுது ஆப்போசிட்ல அப்படின்றத எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியுது. ஆனா அதே டிரான்ஸ்பரன்சி சம்டைம்ஸ் அவங்களுக்கு மைனஸ் ஆகவும் போகலாம். ஸோ எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கணுன்றத அந்த கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. வெயிட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். தேங்க் யூ.